Namaste. Class 6th NCERT Chapter 10 Lesson name Pariksha. Pariksha meaning exam. First line जब रियासत देवगढ़ के दीवान सरदार सुजान सिंह बूढ़े हुए तो பரமாத்மா की याद आई. ஜப் அப்படின்னா எப்போ அப்படின்னு அர்த்தம். இப்போ தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ரியாசத்னா மீனிங் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா பெரிய ரீஜியனை ரூல் பண்ணுறவங்கள ராஜான்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்த லெவல் தான் வந்து ரியாசத்னா அவங்களுடைய பசங்க பிரின்ஸ் அவங்க ரூல் பண்ணுவாங்க. ராஜாவோட ரேங்க் வந்து கம்மியாக இருக்கும். அதை பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அதை தான் ஹிந்தியில் ரியாசத், சின்ன ரீஜியனை ரூல் பண்ணுறவங்க சின்ன ரீஜனை ரியாசத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஊரோட நேம் வந்து தேவகட். அதோட தீவான்னு ஒரு போஸ்டிங், சீஃப் மினிஸ்டர் மாதிரி, மினிஸ்டர்ஸ்க்கெலாம் ஹெட்டு. தீவான் சர்தார் சுஜான் சிங். பூடே ஹுயேத்தோ, பூடேனா வயசாயிடுச்சு அவருக்கு. பரமாத்மாக்கு யாதாயி, வயசாகவும் அவர் கடவுளையே நினச்சிக்கிட்டு இருக்கணும், கடவுள் ஞாபகம் வருது. பரமாத்மாங்கிறது இந்த இடத்துல ஈஸ்வர், காடை குறிக்குது. யாதாயினா கடவுளோட நினப்பு வருது. எப்போதும் வேலையிலே இருந்துட்டோம், இனிமேல் கடவுளை நினைக்கணும்னு கடவுள் ஞாபகம் வந்துடுச்சு. जाकर महाराज से विनय की दीन बंधु दास ने श्रीमान की सेवा 40 साल तक की. जाकर அப்படின்னா போய், மகாராஜாவிடம், வினயனா ஹம்புளாக ரெக்வஸ்ட்டாக கேட்குறது தான் வினய. கி சொல்கிறாரு. தீன் பந்துனா துக்கியோங்கா சகாயக் அப்படின்னா என்னென்னா ஏழைகளுக்கு உதவுபவர் அப்படின்னு ராஜா ஹானரபுளாக சொல்கிறது. தீன் பந்து, தீன்னா துக்கியம், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுபவர், தீன் பந்து. தாஸ்னே இந்த வேலைக்காரன், ஸ்ரீமான் மரியாதையாக சொல்கிறது உங்களுக்கு, சேவா சர்வீஸ் 40 சால் தக் கி 40 இயர்ஸ் வரைக்கும் பண்ணிட்டேன். நவ் இப்பொழுது, மேரி அவஸ்தாவி டல்கி அப்படின்னா எனக்கு ஐ எம் ஓல்டு அப்படின்னு அர்த்தம். அவஸ்தானா ஸ்டேஜ், எனக்கு இப்போது வயசாயிடுச்சு, ஓல்டேஜ் ஆகிட்டேன். ராஜ்காஜ் சம்பால்னேக்கி சக்தி நஹி, இப்போது ராஜாங்கத்தோட வேலைகளை மேனேஜ் பண்ணுற சக்தி, ஸ்ட்ரென்த்து, நஹி ரஹி என்னிடம் இல்லை அப்படின்னு அர்த்தம். கஹி பூல் சூக் ஹோ ஜாய்தோ, எங்கேயாவது நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, பூல்னா மிஸ்டேக்கு. புடாப்பேமே தாக் லகே, புடாப்பேனா இந்த வயசான காலத்தில் என்னோடய சர்வீஸில் கரை படிஞ்ச மாதிரி ஆகிடும். அப்படின்னா நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அது எனக்கு தப்பாயிடும் அப்படின்னு சொல்கிறார். சாரி ஜிந்தகிக்கு நேக் நாமி மிட்டிமே மில்ஜாயி. சாரி ஜிந்தகினா இவ்வளோ நாளாக நான் பார்த்த நேக் நாமினா நான் இவ்வளோ நேர்மையாக வேலை பார்த்த எல்லாமே, மிட்டிமே மில்ஜாயினா ரூயின் அழிஞ்சு போயிடும். அதனால் எனக்கு இது கொடுங்க, எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. தாகுனா இந்த இடத்துல கரைன்னு அர்த்தம். கரைனா வயசான காலத்தில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா அவருடைய இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு, இவர் செஞ்ச சர்வீஸ்க்கு, நான் எடுத்த ரெப்புடேஷன் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். நேக் நாமினா ரெப்புடேஷன் எல்லாமே மிட்டியுமே மில்ஜாயே, ரூயின் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு வருத்தப்படுறாரு. ராஜா சாஹப் अपने अनुभवशील नीति कुशल दीवान का बड़ा आदर करते थे. ராஜா சாஹப் அந்த ரீஜியனை ரூல் பண்ணுற ராஜா, அப்பனே தன்னுடைய அனுபவஷீல் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு, நீத்தி குஷல் அப்படின்னா வைஸ், WISE வைஸ், தீவான்கா தன்னுடைய தீவானை படா ஆதர் கர்த்தே, ரொம்ப மரியாதை, கிரேட் ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு அவர் மேலே. படா ஆதர்னா கிரேட் ரெஸ்பெக்ட். பகுத் சமஜாயா ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாரு, வேணாம் நீங்கள் இப்போ வயசானாலும் பரவாயில்ல இங்கேயே இருங்கன்னு. பகுத் சமஜாயானா அவரை கன்வின்ஸ் பண்ணுறது இந்த இடத்துல. லேக்கின் பட் ஜப் தீவான் சாஹப்னே மானா, அவரை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, எனக்கு ரிட்டையர்மெண்ட் வேணும்னு கேட்குறாரு. தோ ஹார்கர் ராஜா தோற்று போயிட்டு, உன்கி பிரார்த்தனா ஸ்வீகார் கர்லி, அவருடைய ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். பட்டுன்னு அர்த்தம். லேக்கின், மகர் அதெல்லாம் வந்து பட்டு. அதே மாதிரி தான் பர்னாலும் இந்த இடத்துல பட்டு தான். ஷர்த் அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்ன கொடுக்குறாரு? ரியாசத் கேலியே, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு, நயா தீவான் புது தீவானை ஆப்ஹிகோ கோஜனா படேகா, நீங்கள் தான் புதுசாக தேடி கண்டுபிடிச்சி, கோஜனான தேடுறதுன்னு அர்த்தம், அப்பாயின்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனில் அவர் கொடுக்குறாரு.
நெக்ஸ்ட்டு பேரா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.